கர்த்தர் நல்லவர். ஆமென். கண்களை மூடுவோம். பரலோகத்தின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி ஆமென் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். நீர் என்னோடு பேச வேண்டும் அப்பா. ஆமென். அல்லேலூயா. உங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, உங்கள் வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. வார்த்தையாய் நீரே இருக்கிறீரப்பா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ரெண்டு கையை உயர்த்துங்க பார்ப்போம். உங்கள் வாயில் ஸ்தோத்திர பலி வரட்டும். ஆமென். துதியின் சத்தம் வரட்டும். ஆமென். நீங்கள் துதிக்கும் பொழுதே உங்கள் மூலமாக இருக்கிற அந்த அபிஷேகம் வெளிப்படட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கு மேலான உங்கள் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் சமீபமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை, சொல்லுங்க. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்திய மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்திய மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீர் அல்லவோ. சொல்லுங்க. துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, நீர் அல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை எல்லாம் சேர்ந்து ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே, மகிமையே எங்கள் மணவாளரே, மகிமையே எங்கள் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. சொல்லுங்க. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை. சொல்லுங்க. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்திய மகிழ்ந்திடுவீர். விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்திய மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீர் அல்லவோ. சொல்லுங்க. துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, நீர் அல்லவோ. கைகளை தட்டி சத்தமா ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை எல்லாம் சேர்ந்து ஆராதனை
துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளர். சொல்லுங்க. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே, மகிமையே எங்கள் மணவாளரே. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து காக்குமும் கிருபை, எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து காக்குமும் கிருபை. சிறகுகளே என் ஆதாரமையா, மறைவிடமே எங்கள் கேடகமே, அடைக்கலமே எங்கள் ஆதரவே. சொல்லுங்க. மறைவிடமே எங்கள் கேடகமே, அடைக்கலமே எங்கள் ஆதாரமே, ஆதாரமே. ஆராதனை கையை தட்டி ஆதாரமே இயேசுவே உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை. கைகளை தட்டி ஏசையா உமக்கே ஐயா, ஆராதனை ஆராதனை. சகதர பலமா அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி ஓ உமக்கே ஐயா, ஆராதனை. ஆண்கள் பகுதியில் வாய்களை திறந்து ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. ஆமென். ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, உமக்கே ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். Father God, we all exalt your name, Lord Jesus Almighty. உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. கொஞ்சம் ரெண்டு கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம். சபையின் சத்தம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தம் கேட்கலையே. ஸ்தோத்திரம். ஆண்கள் பகுதியில் நல்ல ரெண்டு கையை உயர்த்து. வெக்கப்படக்கூடாது. நல்ல உயர்த்தி நல்ல கைகளை அசைச்சி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம். லபா லபா சகதியாந்தர லபா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பிரசன்னம். ஸ்தோத்திரம் தேவ மகிமை. ஸ்தோத்திரம். லபா லபா சகதியாந்தர லபா மகிமை இறங்கட்டுமே. ஆமென். தேவ மகிமை பணிவிடை செய்யட்டுமே. ஓ ரபா லபா ரபா ரபா கபதியாந்தர லபா. நல்ல வாயை திறங்க. யாரும் அமைதியா இருக்க கூடாது, மௌனமா இருக்க கூடாது. கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுதே. அல்லேலூயா. அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் எடுக்கிறோம். மாம்சக்கிரிகள் அடிக்கப்படட்டும், மறைத்து வெளிப்படும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே நீர் தொடர்ந்து ஆளுகை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிக்கலாம் செய்திக்கு ஆதாரமாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனம் 42வது வசனம். லூக்கா 19:42 முதல்ல வாசிங்க. ஸ்தோத்திரம். నీ కన్నులకు మరుగు చేయబడి ఉన్నవి. ప్రభువు నిన్ను దర్శించిన కాలము నీవు ఎరగకుంటేవి కనుక నీ శత్రువులు నీ చుట్టూ గట్టు కట్టి ముట్టడి వేసి అన్ని ప్రక్కలను నిన్ను అరికట్టి నీలోనున్న నీ పిల్లలతో కూడా నిన్ను నేల కలిపి నీలో రాతి మీద రాయి నిలిచి ఉన్న నీని దినము వచ్చునని చెప్పెను. ఆమేన్. హల్లెలూయా. ஆமென். தமிழ்ல வாசிக்கிறேன். 41 வாசிக்கிறேன். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும்
ஆமென். அல்லேலூயா. உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளிலாகிலும் ஆமென் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளை, இந்த நாட்களை, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் பாஸ்டையா மூலமாக எனக்கு என்ன சொன்னது கன்ஃபார்ம் பண்ணார். ஆமென். நாம் பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். ஆமென். தேவ சபையே, ஆமென், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தை நீ பயன்படுத்திக் கொள். உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாட்களிலாவது, ஆமென், அல்லேலூயா, உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாட்களிலாவது உன்னுடைய சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ சிந்தித்தால் அது உனக்கு நலமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். ஒரு பரிசுத்தவான் இப்படி எழுதி வைத்திருக்கிறார், காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கிறேன், கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்குள்ள உணர்வை தாரும் தேவா. ஆமென். தேவ சபையே, ஆமென், எத்தனையோ ஆபத்துக்கள் வந்தது, எத்தனையோ விபத்துக்கள் வந்தது, எத்தனையோ அழிவுகள் வந்தது. ஆமென். எத்தனையோ முறை நாமே அழிவை நோக்கி ஓடி இருக்கிறோம். ஆனாலும் நம்மை பாதுகாத்து நம்மை ஜீவனோடு இன்றைக்கு இந்த சபையிலே அவர் உட்கார பண்ண வைத்திருக்கிறாரே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அந்த தேவன் உன்னை குறித்து ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் காலங்களையும் சமயங்களையும் உனக்காக எனக்காக மாற்றுகிற தேவன். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்தும், ஆமென், ஹல்லேலூயா, உனக்காக எனக்காக காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர். ஆமென். நமக்கு முன்பாக செல்லுகிறவர், யுத்தம் செய்கிற ஆண்டவர். தேவ பிள்ளையே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த காலத்திலே, இந்த ஜீவனிலே, ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், கர்த்தர் கொடுத்த ஊழியமாக இருக்கலாம், இந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவ சபையே, சமாதான காரணர் இயேசு என்பதை அறிந்து, அதை உணர்ந்து, அவரை புரிந்து, ஆமென், தண்ணீரினால் அதற்கு அடையாளமாக மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து சபையில் வந்து அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். ஆமென். தேவ சபையே, நீயும் நானும் இந்த சமாதான காரணராகிய இந்த இயேசுவை அறிந்து ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இந்த காலத்திலே உன்னோடு பிறந்த, என்னோடு பிறந்த, இல்ல உன் நடுவில் வசிக்கிற, உன் அக்கம் பக்கத்தில் வசிக்கிற, நம்முடைய கிராமத்தில் வசிக்கிற எத்தனையோ பேர் இந்த சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஜனங்கள் தெய்வத்தையும், தேவன் எங்கு போனால் நிம்மதி இருக்கும், எங்கு போனால் சமாதானம் இருக்கும், எதை செய்தால் என் வியாதி நீங்கும், எதை செய்தால் என் சாபம் மாறும் என்று சொல்லி, ஆமென், ஜனங்கள் சமாதானத்துக்காக இன்றைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கும் தங்கள் சரீரங்களை குத்திக் கொள்ளுகிறார்கள், நெருப்பின் மேல் நடக்கிறார்கள், என்னென்னமோ தான தர்மங்களை செய்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். ஆனால் நீயும் நானும் இந்த தெய்வம் சமாதானக்காரனர், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சமாதான பிரபு என்பதை அறிந்து ஆராதிக்கிறோம். ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, இந்த சமாதானத்தை அறியாத காலத்தில், அறிந்திராத ஜனங்கள் மத்தியில் இந்த சமாதானத்தை அறிந்த நீ, ஆமென், அறிவிக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீயும் நானும் சுயநலமாய் வாழ்கிற காலம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பது யார் வேறு வழியாய் போய்விடும்.
ஆமென். ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த சபையில் உயிரோடு வைத்திருக்கிறார், சுகத்தோடு வைத்திருக்கிறார், ஆமென், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இந்த காலத்தை நாம் கர்த்தருக்காக எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை கர்த்தர் ஒரு இடத்துல உன்னை வேலை ஸ்தலம் அமைத்திருக்கலாம். ஒருவேளை நீ வேலை செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம். அந்த இடத்திலே கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த காலத்தை அல்லது உனக்குள் இருக்கிற அந்த தாளந்துகளை, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை, வரங்களை, வல்லமைகளை, ஆமென், நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாயா? இல்லை சாக்கு போக்கு சொல்லி புதைத்து வைத்திருக்கிறாயா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இது சிந்திக்கிற காலம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை நம்பி என் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். என்னை நம்பி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லாஸ்ட் வீக் நம்ம இந்தியாவில் ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பவம். 242 பேர்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. பட் நேற்று நியூஸ் சொல்லுது, ஆமென், about 270 people, because the people who stay in the ஹாஸ்டலில் தங்கியிருந்த பிள்ளைகளும் மரித்திருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அது அத்தனையும், அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற மொத்த பேரையும், ஆமென், வழிநடத்துனது யாரு? ஒரு பைலட். ஆமென், ஆமென், ஒரு கேப்டன். ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, இந்த காலத்தில் கர்த்தர் உன்னை நம்பி குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த காலத்தில் கர்த்தர் உன்னை நம்பி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த காலத்தில் கர்த்தர் உன்னை நம்பி, ஆமென், உன் கிராமத்தை கொடுத்திருக்கிறார். நீயும் நானும் தான் நம்முடைய பகுதியில், நம் கிராமத்தில், நம் குடும்பத்துக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஜாமக்காரர்கள். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த சபையின் வளர்ச்சி இது போதாது. ஆமென். 2005 நினைக்கிறேன், 2005 உங்களோடு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஆமென். நான் மைக்கேல், கிரண்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள என் அறியாத ஒரு சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த வளர்ச்சிகளை பார்க்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற விதங்களை பார்க்கும் பொழுது, ஆமென், கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இது அல்ல, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை இன்னும் இடம் கொண்டு பெருகும்படி அவர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு ரெகோபத்தா இருக்கலாம். இதை காட்டிலும் கர்த்தர் நம்மை பெயர் சபாவுக்கு கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவன் இன்றைக்கு உன்னோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறான். மகளே, மகனே, சகோதரியே, சகோதரனே, இந்த காலத்தை நீ எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய்? யோசித்து பாருங்களேன். ஆமென், யாருன்னா எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், என்ன சேர்த்து தான் சொல்கிறேன், நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நேரத்தை சரியாய் பயன்படுத்தவில்லை. ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு இல்லாத ஞானம் இல்லை, அவருக்கு அறியாத புத்தி இல்லை. ஆமென். அப்படி தெரிஞ்சு அவர் 24 மணி நேரத்தை என்ன பண்ணியிருப்பார்? 28 மணி நேரமாக மாற்றியிருப்பார். அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன், அவர் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, இந்த காலத்தில், ஆமென், சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ சிந்தித்தால் அது உனக்கு நலமாயிருக்கும். ஆமென், ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வீட்டில் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும், அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்க வேண்டும், அப்பத்தின் தண்ணீரம் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும், வியாதியை நம்மை விட்டு விலக்க வேண்டும், நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் தான் சாப்பிட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வாதை கூடாரத்தை அணுகக்கூடாது, பொல்லாப்பு நேரிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இதையெல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நாம் சிந்தித்து அறிந்து செயல்படுகிற ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, இது ஒரு மேலான ஒரு வாழ்க்கை, இது அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில அபிஷேகம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. ஆமென். ஏதோ நானும் வந்தேன் போனேன் என்பது அல்ல. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் கூட இந்த சீஷர்லாம் எப்படி தான் இருந்தாங்களாம். நாங்கள் சில பரிசுத்தவான்கள் எல்லாம் சில நேரத்தில் இப்போ டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல, ஏன்னா டைம் குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போல்லாம் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணும் பொழுது, ஆமென், நாங்கள் பேசுவோம். ஆண்டவர் இயேசுவோடு இருந்த சீஷர்கள்லாம் அவங்க எப்பவுமே ஆயத்தமாக இருப்பாங்களாம்.
எப்பவுமே அடுத்து என்ன செய்ய போறாரு, அடுத்து எங்க போக போறாரு, அடுத்து எந்த அற்புதம் செய்ய போறாரு, அடுத்து யார்கிட்ட பேச போறாரு. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, ஆமென். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த 50வது வயதில் என் ஆண்டவருக்காக நான் எப்படி வாழ முடியும், என் ஆண்டவருக்காக நான் எப்படி என் வாழ்க்கையை தியாகம் பண்ண முடியும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் ஆமென் இந்த சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த சந்தோஷத்தை, சமாதானத்தை நான் அனுபவித்து வாழ்வது மாத்திரமல்ல, அறியாத ஜனங்களுக்கு, தெரியாத ஜனங்களுக்கு, அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆபத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற, மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற, தற்கொலைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற, பாவத்துக்கு நேராய், சாபத்துக்கு நேராய், கொலை பாதகத்துக்கு நேராய், விக்கிரகத்துக்கு நேராய், விபச்சாரத்துக்கு நேராய், கட்டுகளுக்கு நேராய், ஆமென், போதை பழக்கத்தின் அடிமைப்பட்டதுக்கு அடிமைகளுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற என் தேசத்து மக்களுக்கு, நம் ஜனங்களுக்கு, நம் சொந்த பந்தங்களுக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் இந்த காலத்தில் சமாதானத்தின் காரணராகிய இயேசுவை அறிவிக்கிற, நிரூபிக்கிற, ஆமென், அல்லேலூயா, ஆமென், நல்ல பாதமாய் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கை, ஆமென், கர்த்தருடைய, ஆமென், அல்லேலூயா, சாட்சியை அறிவிக்கிறதா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கொரிய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வந்ததுக்கு காரணம் தெரியுமா? அங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு குடும்ப சபையாய் மாறினது. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். அங்கே அந்த இடத்துல, ஆமென், இந்த கிராமமா, இந்த வீட்டில் போனால் இங்கே ஒரு ஜப சத்தம், அந்த பக்கம் போனால் அந்த வீட்டில் ஒரு ஜப சத்தம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அந்த ஜெப மேகம் இறங்க இறங்க இறங்க, ஆமென், அந்த மகிமையின் மேகம் இறங்க இறங்க தேசத்தில் உள்ள சாபங்கள் நீங்கும், தேசத்தில் உள்ள விக்கிரகங்கள் மாறும். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இது எல்லாம் யாரை கொண்டு செய்ய முடியும்? சமாதான காரணராகிய இயேசுவை அறிந்து ஆராதிக்கிற நம்மை கொண்டு. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை வாலிப பிள்ளைகள் நீங்க படிக்கிற இடத்தில் இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. இந்த வாலிபத்தை, ஆமென், ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுங்க. உன் வாலிபன் ரத்தம் யாரை நேசிக்கிறது? ஆமென், எதற்காக துடிக்கிறது? இந்த இயேசுவை அறிவிக்க, இயேசுவை நேசிக்க உன் வாலிப வாழ்க்கை, ஆமென், துடிக்கும் என்றால், ஏங்கும் என்றால், உன் வாழ்க்கையில் வாழ்நாளெல்லாம் அவர் உன்னை வாழ வைக்கிற தெய்வமாயிருப்பார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். தேவ சபையே, ஆமென், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஆமென், அவரை பார்த்து அனுதினமும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற சபையே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. ஆமென், ஆண்டவர் இயேசு, ஆமென், ஆமென், இதுக்கப்புறம் தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு போகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இது, ஆமென், இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய்ட்டு வாசித்து பாருங்க. அவர் நகரத்தை சுற்றி பார்க்கிறார், எருசலேம் பட்டணத்தை சுற்றி பார்க்கிறார், அவருடைய சொந்த நகரம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இயேசுனுடைய சொந்த நகரம். ஆமென், நல்ல வசனம், சங்கீதம், ஆமென், 25, ஆமென், அன்னைக்கு 121 நினைக்கிறேன், 125 பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். யோசித்து பாருங்க, அழகா வசனம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். ஆமென், ஆமென். சத்தமா அல்லேலூயா, ஆமென். கண்ணை மூடுங்களேன், கையை உயர்த்துங்களேன். என் சொந்தங்களை குறித்த பாரம், என் சொந்த குடும்பத்தை குறித்த பாரம், என் சொந்த கிராமத்தை குறித்த பாரம், என் சபையை குறித்த பாரம் எனக்கு வரணும் ஆண்டவரே. எல்லாம் கொஞ்சம் வாயை திறங்களேன், அந்த பாரம் வரட்ட ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், ஆதியில அந்த பாரம் இருந்தது. நான் அழுதேன், புலம்பினேன். இன்றைக்கு என் வாழ்க்கை மாறி 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 லெக்ஸூரியா, சுயநலமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நீங்க வாழ்ந்த ஊழியத்தில், நீங்க மரணத்துக்கு முன்பாக செல்லும் முன்பாக கூட பட்டணத்தை பார்த்து அழுதீங்களே ஆண்டவரே. சிந்திய ரத்தம் எனக்காக இன்றைக்கு மாறாமல் பேசிக்கொண்டே இருக்கிறது அப்பா. அந்த ஆத்தும பாரம் என்னில குறைந்து விடக்கூடாது ஆண்டவரே. இப்படியே கைகளை உயர்த்தி கேளுங்களேன். ஆமென், கைகளை உயர்த்தி, இயேசு ராஜா,
உங்கள் மேலே வைத்த அந்த ஆதி அன்பில் நான் குறைந்திருக்கிறேன். அந்த ஜெபாவி இப்போ இல்லை, என்னால் ஜெபம் பண்ண முடியல, என் தேவைகள் ஏராளமாக இருக்கிறது, என் கண்ணை மூடனா ஆமென் எனக்கு ஆத்தும பாரம் வரல. ஜெபம் எல்லாம் சுயமாய் மாறி போய் கொண்டிருக்கிறது. அவர் எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஆமென், அல்லேலூயா. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்க நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. சத்தமா, உந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, தேசத்தில் சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உங்க அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. சொல்லுங்க, உங்க நாமம் ஜெபமாய் ஏசப்பா என்ன கொண்டு செய்யுங்க, விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஆமென். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. இருளிலுள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளிலுள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்த நாம மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, இந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஆமென். உந்த நாம மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, இந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஆமென். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென், ஆமென். அவன் அந்த ஒளி அல்ல, அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். ஆமென். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். ஆமென். முதல் ஆராதனை ஆமென், ஹல்லேலூயா, ஜீவனை குறித்து செய்தி. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். திருச்சபையே, ஆமென், கர்த்தர் உன்னையும் என்னையும் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார், ஒளியாய் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாட்களில் ஆமென், ஹல்லேலூயா, நாம் கர்த்தருக்காக எதை செய்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை எனக்கு எதுவுமே தெரியல, நம்ம ஒன்றும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சதா, சாப்பிட்டீங்களா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்களா, ஒரு 100 கைப்பிரதி எடுங்க, அதை கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கொடுக்கிற கைப்பிரதி மூலமாக உங்கள் வல்லமை விளங்கணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கொரியாவில் பெரிய எழுப்புதல், அந்த சபையில் அப்போவே 15 லட்சம் பேர் விசுவாசிகள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பால்யாங்கி எப்படி சந்திக்கப்பட்டார் தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளை
சண்டே கிளாஸ் போகிற பிள்ளை ஒரு கைப்பிரதியை கொடுத்து ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஆமென், ஏசு உங்களை நேசிக்கிறார், சிம்பிள், ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, ஆமென், கர்த்தர், ஆமென், நம்மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகளை புரிந்து நாம் செயல்பட வேண்டும், ஆமென், சொல்லுங்களேன், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்மை குறித்த நோக்கம், ஆமென், நம்மை நம்பி கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், ஆமென், அல்லே. நீங்கள் நிறைய எங்களுக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தெரியுமா, என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், பாஸ்டர் கேட்டால் தெரியும், பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆமென். அடங்க மாட்டுறாங்க. ஆனால் வசனம், ஆமென், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிய மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள், ஆமென். உன் பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் எப்படி காணப்படுமா? பெரிதாய் காணப்படும், ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த காலத்தில் கர்த்தர் உன்னையும் என்னையும் நம்பி நம்முடைய குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ஆமென், அல்லேலூயா. அதிகாலமே எழும்புங்க, நல்ல துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண முடிச்சு உங்கள் கையை எடுத்துன்னு போய் பிள்ளை மேலே வைங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நீ ஒரு பரிசுத்தவானாய், நீ ஒரு நீதிமானாய், நீ ஒரு தீர்க்கதரிசியாய், கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாய் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுவார், ஆமென், ஆமென். மகள் மேலே கை வச்சு சொல்லுங்க, ஆமென், நீ ஒரு பாக்கியவதி, நீ ஒரு ரூபவதி, உன் மூலமாக தேசம் வாழ்க்கைப்படும், ஆமென். நீ ஒரு எஸ்தராய், தெபராய், அன்னாளாய் கர்த்தருக்கென்று எழும்புவாய், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது இந்த ரட்சிப்பின் சந்தோஷமும், ஆமென், அவர் கொடுக்கிற சமாதானமும் இருக்கணும், ஆமென். இல்லைன்னு சொன்னால் எங்கேயோ நம்ம தடுமாறுகிறோம், ஆமென், எங்கேயோ நம்ம தடுமாறி கொண்டிருக்கிறோம், எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. முதலாவது, ஆமென், இந்த சமாதான காரணராகிய இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், இந்த காலத்தில் கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த ஜீவனில், இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ அறிந்து கொள், ஆமென். உன்னை அழைத்த நான் சமாதான காரணர், ஆமென். உன் தேவைகளை சந்திக்கிறவர் நான், உன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் நான், ஆமென். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து மீதம் 12 கூடைகள் எடுத்த, ஆமென், சர்வ வல்லமையுள்ள தேவனை அல்லவா நீயும் நானும் ஆராதிக்கிறோம், ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதே, ஆமென். வாழ்க்கையில், ஆமென், நெருக்கங்கள், குறைவுகள், ஆமென், நிம்மதி இல்லை, சமாதான கேடு, ஆமென், எங்கேயோ தடுமாறி கொண்டிருக்கிறோம், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு பக்கம் கடல் கொந்தளிக்குது, ஜனங்கள்லாம் தவிக்கிறாங்க, ஆமென், ஆமென், கப்பல் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் ஒன்றும் தெரியாமல் தூங்கி கொண்டிருக்கிறார், ஆமென், அல்லேலூயா, ஆமென், புரியுதா, ஆமென். யோனா தூங்கி கொண்டிருக்கிறார், ஆமென், அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, ஆமென். உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு 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 இளைய குமாரனுக்காக கர்த்தர் தேசத்தில் பஞ்சத்தை வரவழைத்தார். ஒரு யோசேப்பை உயர்த்தும்படி கர்த்தர் உலகம் எங்கும் என்னத்தை கொண்டு வந்தார்? பஞ்சத்தை கொண்டு வந்தார். மறந்து போகாதீங்க, ஆமென். அவர் உனக்காக எனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அவர் நாமம் மகிமைப்படணும், அவர் ராஜ்யம் கட்டப்படணும், அவர் சித்தத்தை நான் நிறைவேற்றணும், ஆமென், ஆமென், அல்லேலூயா. காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர், ஆமென், நம்மோடு இருந்து நடத்துவாராக, ஆமென். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 25வது வசனத்தும், ஆமென். இந்த 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 காலத்தை பயன்படுத்தி கொண்ட அநேகர்கள் ஆமென், வேதத்தில் இருக்கிறார்கள். ஒரு சில நபர்களை காண்பித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம், ஆமென், அல்லேலூயா, ஆமென். தாவீது என்றாலே என்ன அர்த்தம்? துதிக்கிற தேவ மனுஷன், ஆமென், சொல்லுங்களேன், ஆமென், அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்தவனை கர்த்தர் அரசனாய் மாற்றினார். அதன் ரகசியம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள துதியின் அபிஷேகம், ஆமென். பாடணும்ல, ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆமென், சொல்லுங்களேன், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அந்த 17வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க, ஆமென். அதற்கு அந்த 25வது வசனத்தில் அந்த காலத்திலே தாவீது, ஆமென்,
அல்லேலூயா. அந்த நேரத்திலே தாவீது ஆமீன் அந்த 29 ஆமீன் அப்பொழுது தாவீது ஆமீன் நல்லா கவனிக்கணும். ஆமீன் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமீன் அல்லேலூயா. ஆமீன் தாவீது தன் சகோதரனை பார்க்க எங்க போறார் தெரியுமா? ஆமீன் பாளையத்துக்கு போகிறார். ஆமீன் எங்க போறாரு? அப்பா ஏதோ சமைச்சு கொடுக்குறாருன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுக்க போகிறார். அங்கே போனால் ஆமீன் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், கோலியாத் தேவனை நிந்திக்கிறான், தூஷிக்கிறான். ஆமீன் அதை கேட்ட தாவீது, அதுதான் சொல்கிறேனே, அந்த நேரத்திலே தாவீது ஆமீன் அந்த நேரத்திலே தாவீது அப்பொழுது தாவீது இதுதான் காலத்தை பயன்படுத்தி கொள்வதற்குண்டான அடையாளம். ஆமீன் அல்லேலூயா. ஆமீன் அந்த நேரத்தில் தாவீது அந்நேரத்திலே தாவீது அவன் சொல்லுகிறான், ஆமீன் இந்த கோலியாத்தை என்னால் மேற்கொள்ள முடியும். ஆமீன் அல்லேலூயா. ஆமீன் அவன் எங்கே போகிறான் நல்லா கவனிக்கணும். அவன் எங்கே போகிறான்? இராணுவம் இருக்கிற இடத்துல போறான். அந்த இராணுவத்தில் எல்லாம் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறார்கள், படைகள் இருக்கிறது. அவனே அந்த இடத்துல அந்த கோலியாத் வந்து தேவனை நிந்திக்கிறான். ஆனா ஒரு ஆடு மேய்த்த தாவீது அவன் சொல்லுகிறான், இந்த கோலியாத்தை என்னால் மேற்கொள்ள முடியும். சத்தமா அல்லேலூயா சொல்லணுமே. ஆமீன் அல்லேலூயா. ஆமீன் அல்லேலூயா. இராணுவத்தில் பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், ஞானவான்கள் இருக்கிறார்கள், படை தளபதிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த காலத்தை அவங்களால பயன்படுத்த முடியல. ஆமீன் அல்லேலூயா. ஒரு ஆடுகளை மேய்த்த தாவீது ஆமீன் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், என் தேவன் ஆமீன் நிந்திப்பதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமேன் அல்லேலூயா. நீ ஆமேன் கத்தியோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால வருகிறேன். ஆமேன் அல்லேலூயா. சத்தமா ஒருவேளை ஆமேன் நீங்க நினைக்கலாம், எனக்கு பதவி இல்லை, பணம் இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, எத்தனையோ சாக்கு போக்களை நீங்க சொல்லலாம். ஆமேன் ஒரு ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், நீங்க நின்னா போதும், கர்த்தர் உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமேன் அல்லேலூயா. ஆமேன் தாவீதின் அண்ணன் பார்த்து இராணுவத்தில் இருக்கிற அவன் பார்த்து தாவீதை பார்த்து சொல்றான், நீ வந்து வேலையை பார்த்துட்டு போ, இங்கே இவ்வளோ போர் சேவைகள் இருக்கிறாங்க, எங்களால் முடியாது, உங்களால் இன்னும் என்ன பண்ண போற, வந்தியா வேலையை பார்த்துட்டு போ. ஆமேன் அல்லேலூயா. இந்த சபைக்கு வந்தமா, ஆமாம் ஒரு பாட்டு பாடணுமா, ஒரு காணிக்கை போட்டோமா, ஐயா கிட்ட ஜெபம் பண்ணுமா, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என்னால் போக தெரியும், அதுவல்ல கிறிஸ்தவம். தட் இஸ் நாட் அ கிறிஸ்டியானிட்டி. ஆமேன் அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் பலிபீடத்தில் மனத்தாழ்மையாக சொல்லுகிறேன். 2005, 2006, 2007 உங்ககிட்ட நான் வரும்போதெல்லாம் பஸ் டிக்கெட்டு பஸ்ஸில் தான் வரணும். எங்களுக்கு அப்போ கார் இல்லை, பஸ்ஸு டிக்கெட் வரத்துக்கு நான் சேர்த்து வச்சுட்டு தான் வரணும். 500 ரூபாய் கிடைச்சா பஸ் டிக்கெட், இங்கே வந்துட்டு திருப்பி போனோம். ஆமேன் அல்லேலூயா. கஷ்டப்பட்டோம், ட்ராவலிங் நைட்லாம் ட்ராவல் பண்ணுவோம். இங்கே வந்தால் உங்கள் பாஸ்டர் பெண்ட் எடுத்துருவார். ஒரு கிராமம் இல்லை, எந்த கிராமத்துக்கு கூட்டின்னு போவார். ஒரு நிமிஷம் உட்காந்து அப்படியே தூங்கிடும், அந்தளவுக்கு டயர்டாகிடும். ஆமேன் ஆமீன். அந்த நாட்களில் கர்த்தருக்காக எங்களை அப்படி அர்ப்பணித்தோம். ஆமேன் அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார், மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஆமீன். இதை கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் சொல்லும்படி ஆமீன் நான் ஆசைப்படுகிறேன்னு சொன்னால், ஆமீன் நேற்றுக்கு சில பாஸ்டர்ஸ் என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்ன காரியம், நீங்கள் முதல்ல நாளைக்கு நீங்கள் சித்தூருக்கு போங்க, பாஸ்டர் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாரு, அவர் கோச்சினுக்கிறார், நீங்கள் முதல்ல போங்க. ஆமீன் அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், என்னால் இப்போ முடிய மாட்டேங்குது, அங்கே எங்கேயும் போயிட்டு பிளாக் ஆகிடுறேன், என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லும்போது என்னை அறியாமல் என் கண்ணில் தண்ணி வந்தது. என்னை உருவாக்கின சபை, ஆமீன், என்னை பயிற்சி கொடுத்த சபை. ஆமீன். எல்லார்கிட்ட சொல்லல, வரவழியில் ஜிடின்னு ஒரு பாஸ்டர், ஐயா நீங்கள் இங்கே வந்துட்டு கூட அங்கே போங்க, இல்லை கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் போய் தான் ஆகணும். ஆமீன். நம்ம அப்போ கடுமையாக உழைச்சோம். ஆமீன். நல்ல சாப்பாடு இருக்கா இல்லையா எதையும் பார்க்க மாட்டோம். ஆமீன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த திறந்த வாசலை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமீன் அல்லேலூயா. ஆமீன். நீங்கள் யோசித்து பாருங்கள், பஸ்ஸில் வந்து இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ண, அப்போ உங்கள் பாஸ்டர் ஐயாக்கெல்லாம் ஜீப்பெல்லாம் கிடையாது, வண்டி கிடையாது, அவருக்கே சாப்பாடு கிடையாது. அந்த கல்லை பார்த்தோன்னே என் கண் கொஞ்ச நாள் கலங்குச்சு. 2008 நாங்கள் வந்த நாட்களை திரும்பி பார்க்குறோம்.
இந்த சர்ச்சில் பாதி தான் இருக்கும். ஐயா பாதி தான் உழைச்சோம். இன்றைக்கு கர்த்தர் எங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஆமேன், மேன்மையாக வைத்திருக்கிறார். கொஞ்சம் நான் யோசித்தா ஆமேன் அப்படி சொகுசாக வாழ்ந்துட முடியும். எங்கள் சர்ச்சுக்கு போனோன்னா 5 to 7 சர்வீஸ், நல்ல ஏசி ஹால், நல்ல ஏசி ஹால். நேராக வீட்டுக்கு போயிட்டு மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஏசியை போட்டு வீட்டில் நல்லா தூங்க முடியும். அதுவல்ல கிறிஸ்தவம். ஆமேன். எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன். ஆமேன். உமக்காகத்தானே ஐயா நாங்கள் உயிர் வாழுகிறோம் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் உமக்காகத்தான். ஆமேன், ஆமேன். தாவீது அண்ணன் பார்த்து சொல்கிறாரு, நீ வந்தையா வேலையை பார்த்துட்டு போ, நீ வந்தையா எனக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடை கொடுத்துட்டு நீ போ. நான் தாவீது சொல்கிறார், இல்லை நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா. ஆமேன். கர்த்தர் என்ன இன்றைக்கு இந்த நாளில் நான் இங்கே வரணும், அவன் என் தேவனை நிந்திக்கணும், அதை நான் பார்த்து எப்படி சும்மா இருக்க முடியும்? என் ஆண்டவர் இன்றைக்கு இங்கு என்னை அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? யோசித்து பாருங்க. என்னை கர்த்தர் ரட்சித்ததற்கு, இந்த சபையில் கொண்டு வந்திருப்பதற்கு, என்னை அபிஷேகம் பண்ணி வைத்ததற்கு, என்னை ஆசீர்வதித்து வைத்திருப்பதற்கு ஆமேன் ஒரு முகாந்தரம் இல்லையா? யோசித்து பாருங்க, கேள்வி கேட்டு பாருங்க. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. அம்மா எல்லாம் பயந்து போயிடுறாங்க, எல்லாம் பயப்படுறாங்க. அப்போ அவன் ஜிஜாண்டிக்காக இருக்கிறான், அவன் ஈட்டி ரத்தம் எல்லாம் பூட்டிட்டு நிற்கிறான். ஆனால் தாவீது போய் சிம்பிளாக சொல்கிறான், அவனை என்னால் வீழ்த்த முடியும். ஆமேன், அல்லேலூயா. அவனை என்னால் வீழ்த்த முடியும். அல்லேலூயா. அவனை ராஜா சவுல் கிட்ட கூட்டு போகிறாங்க. இது எப்படியா செய்வ? என்னால் முடியும். ஒரு முறை நான் ஆடுகளை மேய்த்தும் போது அவன் கரடி வந்தது, அதை நான் அடித்தேன். ஒரு முறை சிங்கம் வந்தது, பீரிட்டு போட்டேன். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். யூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆமேன் நம்ம கிருபைன்னு சொல்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆமேன், அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் நல்ல பாடுகிற தாளந்தை கொடுத்தாரா, உங்க பாடல் ராகத்தை பார்க்காதீங்க, அவர் தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றுகிறவர். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருக்காக பாடுங்க. ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். ஒருவேளை ஆசிரியரா இருக்கிறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு நில்லுங்க. ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஆமேன் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அவர்களை தொட்டுவதாக. ஆமேன். ஒருவேளை நீங்க மருத்துவத்துறையில் இருக்கிறீங்களா, உங்களை கொண்டு கர்த்தர் ஆமேன் சுகமாக்குவாராக. ஆமேன், அல்லேலூயா. எந்த துறையில் இருந்தாலும் உங்க மூலமா இயேசு வெளிப்படணும். தாவீதுக்குள் இருந்த அந்த வைராக்கியம், ஆமேன், நான் வந்ததற்கு, என் ஆண்டவர் என்னை அழைத்ததற்கு, என் மேல அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பதற்கு, இங்கு கொண்டு வந்திருக்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? ஆமேன். இந்த நாள் வரையில் உயிரோடு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரே, இதற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? இத்தனை விபத்துகள் வந்தது, ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. அவர் நடக்கும்போது ரொம்ப வேதனைப்படுறேன். எப்படி ஓடின கால்கள். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. அல்லேலூயா. அவர் தரிசனங்களை தருபவர் மாத்திரமல்ல, திட்டங்களை தருகிறவர் மாத்திரமல்ல, அதை ஆமேன் எப்படியும் செயல்படுத்தி முடிக்கிற தேவன். ஆமேன், செயல்படுத்தி முடிக்கிற தேவன். அம்மா ஐயா, சபைக்கு வந்திருக்கிற நீயும் நானும் ஆமேன் நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, நான் ரட்சிக்கப்பட்டதற்கு, நான் முழுகி ஞானஸ்தானம் எடுத்ததற்கு, ஆமேன் மாதம் மாதம் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ஆமேன் ஆமேன் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுவதற்கு, அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு, அபிஷேகத்தில் இருப்பதற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? ஆமேன், ஆமீன். அன்றைக்கு கோலியாத்துக்கு பயந்தது போல ஜனங்கள் இன்றைக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, பாவத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்களே. ஆமீன், அல்லேலூயா. ஆமீன். மந்திரங்களுக்கு பயந்து வாழ்ந்து பாருங்க. என்ன வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்ன வயசு இருக்கும்? நான் ஒரு வேளை யோசிக்கிறேன், ஒரு வேளை அந்த பிள்ளை நடிக்கிறாளா இல்லை உண்மையாக அப்படி தான் பண்ணுதா? யோசித்து பாருங்க. ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆமேன் சுகமாய் வைத்திருக்கிறாரே. இதுக்கு ஒரு முகாந்தரம் வேணாமா? இதுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். ஒரு வேளை இல்லையா, நான் நெருக்கப்படுகிறேன் ஐயா, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட மாட்டிருக்குது. ஆமேன் ஐயா, உன் கையில் இருக்கிற பணமோ, நீ நல்ல சாப்பிட்ற சாப்பாட்டில் இல்லையா ஆசீர்வாதம். ஆமேன். நீங்கள் என் கூட வந்து ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்து பாருங்கள்.
ஒரு நாளைக்கு எமர்ஜென்சியில் ஒரு 10 நிமிஷம் நின்று பாருங்க. ஆமேன். உலகத்தில் உங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருப்பார், உங்களால் உணர முடியும். ஆமேன். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். ஒரு பக்கம் இரத்தத்துக்காய் கதறுகிற கூட்டம், ஒரு பக்கம் பணம் இல்லாமல் கதறுகிற கூட்டம், ஒரு பக்கம் செயலிழந்த உறுப்புகளுக்காய் ஆமேன் மருத்துவர்களை நோக்கி இருக்கிற கூட்டம், ஆமேன். கை கால்களை இழந்து, ஆமேன். தேவ பிள்ளையே, ஆமேன், கர்த்தர் உன்னையும் என்னையும் சுகமாய் தங்க பண்ணியிருக்கிறாரே, இதற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? யோசிக்கணும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். இனிமே இந்த சபை விட்டு போகும்போது நீங்கள் சும்மா போகாதீங்க, ஒரு ட்ராக்ஸ் கட்டு வெளியே வையுங்க ஐயா. ஒரு ட்ராக்ஸ் கட்டு வெளியே இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு 5 ட்ராக்ஸ் எடுங்க. ஆமேன். போகிற வழியில் கொடுங்க, ஆமேன். பக்கத்து வீட்டில் கொடுங்க, ஆமேன். தாவீதை போல கேளுங்க. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை அழைத்ததற்கு, ஆமேன். எதுக்கு என்னை அழைத்தார்? ஆமேன். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி. அவருடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் பாருங்களேன், அவருடைய ஏக்கத்தை பாருங்களேன். இதை அறிந்து செயல்படுகிற கூட்டமாய் நம்முடைய சபை மாற வேண்டுமே. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். தேவ பிள்ளையே, ஆமேன், ஆமேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தருக்காக நின்றால் போதும், உங்களுக்காக கர்த்தர் நிற்பார். நீங்க போனால் போதும், உங்களுக்கு முன்பாக அவர் போய் கோணலானவர்களை செவையாக்குவார். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். அவர் மீகாவேலுக்கு மாத்திரமல்ல, உனக்கும் எனக்கும் தேவனாயிருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, சபதரபலபா, கைகளை தட்டி சத்தமா ஆமென், அல்லேலூயா. இந்த வைராக்கியம், இந்த வைராக்கியம். தாவீதுக்கு அந்த அந்த கோட்டு போடுறாங்க, ஷூ போடுறாங்க, அந்த சோல்ஜர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் பார்க்கல அவர். ஆமேன். அதெல்லாம் அவர் பார்க்கலவா? அல்லேலூயா. நீங்கள் ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் அந்த அந்த 1 சாமுவேல் ஆமேன் 17வது அதிகாரம், கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். ஆமேன். 40வது வசனத்தை வாசிங்களேன். ஆமேன். தாவீது தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தேர்ந்தெடுத்து அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். ஆமேன். இதில் நிறைய ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது, என் டைம் முடிய போகுது. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. அவன் ஆற்றுக்கு சென்று, நீர் அது நதி, பரிசுத்த ஆவியில் குறிக்கிறது. ஆமேன். ஒவ்வொரு நாள் இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமீன். தாவீதினுடைய கையில் எத்தனை கல் இருந்தது? 5 கல். ஆமீன். அவன் எத்தனை கல் எடுத்து பயன்படுத்தினான்? ஆமீன். மீது எத்தனை கல் பையில் இருக்கிறது? ஆமீன். 4 கல் எதை குறிக்கிறது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆமீன். 5 கல் பையில், அற்புதம் தான் கையில், அதிசயம்தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, விழுந்தானையா கோலியாத்து சத்தப்படி. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, விழுந்தானையா கோலியாத்து. ஒரு உருட்டு கவனில, ஒரு சுருக்கு பையில, ஒரு ஓ நெத்தி அடி, நெத்தி அடி, சுத்தி அடி, ஓ நெத்தி அடி. சவாலே சாம்பாலி, சாத்தானே ஏம்பாலி. சவாலே சாம்பாலி, சாத்தானே ஏமாலி. சவால் 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 சவாலே நாங்க சாத்தானுக்கு. ஆமே. சவால் 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 சவாலே நாங்க தாவீதை போல் சவால் விடு. சவாலே சாத்தானுக்கு, சாத்தானுக்கு, சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. சேனைகளின் ஓ சாத்தானுக்கு சவால் விடும் சேனைகளின் தேவனை போல். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமென். தேவ பிள்ளையே, தாவீது ஆற்றங்கரையில் ஆற்றுக்குள்ள செல்லுகிறான், கூழாங்கல்களை எடுக்கிறான், அதை கவனிலே போடுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அவனை பயிற்றுவிக்கிறாங்க, இப்படி நடக்கணும், இப்படி கத்தி, அதெல்லாம் அவன் பார்க்கல. ஆமென். அபிஷேகம் எம்மேலே ஆவியானவர். ஆமென். அபிஷேகமானது சகலத்தையும் போதிக்கும். ஆமென். அனாயிண்டிங் கேன் டீச் எவ்ரிதிங். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவர் கற்றுக் கொடுப்பார், கண்மேல் கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆமென். இந்த சுவிசேஷம், இந்த வேத வசனம் உனக்குள்ள இருக்கும் பொழுது உன்னால சும்மா இருக்க முடியாது. ஆமென். இந்த வசனம் உன்னை சும்மா விடாது, உன்னை எழுப்பிக் கொண்டே இருக்கும், உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும், உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கும், உன்னை உருமாற்றி கொண்டே இருக்கும். ஆமென். அவருக்காக ஆமென் நீ பயன்படுகிற பாத்திரமாய், ஆயுதமாய், அம்பாய், ஆமென், உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். தாவீது போய் அங்க நிற்கிறாரு. ஆமென். அவன் சொல்றான், ஆமென், நீயோ யுத்தத்தோட ரதத்தோடும், ஆமென், ஈட்டியோட கத்தியோட வர்ற, ஆனா நான் நீ நிந்திக்கிற தேவனாகிய இஸ்ரவேலின் நாமத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. 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 ஏன் தெரியுமா? ஆமென். இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் நான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி அபிஷேகம் என்னை பாதுகாக்கிறது. எனக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் என் கூடவே இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, ஆமென். தாவீது அவன் சொல்லுகிறான், ஆமென், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய ஆமென் ஆமென் நாமத்தில் நான் வருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. துதிக்கிறவனும் ஜெபிக்கிறவனும் எதை குறித்தும் பயப்பட மாட்டான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எரிகோவை பார்த்து நீங்க இடிங்கன்னு சொல்லலை, நீங்க சுத்தி வாங்க, நீங்க துதி செய்யுங்க. ஆமென். என்ன எரிகோ உடைந்ததுன்னு சொல்றேன் இல்லை, அது அப்படியே இல்லாத இடம் இல்லாமல் அப்படியே மொழிகி அமுங்கி போயிடுச்சு. ஆமென். பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். தாவீது துதித்து துதித்து துதித்து, இது ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? அந்த சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவியே இவர் ஆமென் என்ன சொல்றது, வீணையை வாசித்த பொழுதே ஓடினது, சுரமண்டலத்தை வாசித்த பொழுது. ஆமென். ஆமென். கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆமென் 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 எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்களின் துதியை சொல்லி வருகிற ஜனங்கள். அம்மா, உன் ஆண்டவர் உன்னை அழைத்ததற்கு ஆமென் அவர் எதிர்பார்ப்பு நீ துதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உன்னை குறித்து ஒரு கேள்வி இருக்கணும், கர்த்தர் என்னை துதிக்க வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த தேவனை அறிந்திருக்கிற எனக்கு இந்த தேவனை குறித்த ஆமென் அக்கறை இல்லாமல் இருப்பது எப்படி? ஆமென். முகாந்திரம் இல்லாமல் இருப்பது எப்படி? எத்தனை முறை வருகிறோம், எத்தனை முறை போகிறோம், எத்தனை முறை ஜெபம் பண்ணுறோம், ஆனால் கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்யணும்? ஆமென். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்ப்போம். இந்த கோலியாத்துக்கு பயந்திருந்த கூட்டத்தை போல ஜனங்கள் பாகால்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். எத்தனை பேர் எதற்கெல்லாம் பயந்திருக்கிறாங்க? அவர்கள் மத்தியில் இந்த நாட்களில் இந்த காலத்தில் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார், நம்மை வைத்திருக்கிறார், நம் சபையை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தைரியமா அழைத்து வாங்க. மாதந்தோறும் அமாவாசை விடுதலை சபை நடக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கொண்டு வாங்க, கர்த்தர் விடுதலை ஆக்குவார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, துதிங்க. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நேரமில்லை. அடுத்தபடியாக ஆமென். அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். துதிக்கிற தாவீதை கொண்டு அந்த காலத்தில் ஆமென் இருந்த கர்த்தர் அந்த கோலியாத்தை ஆமென் அவனை முறியடித்தார். நெகேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரத்தை வாசிக்கிறேன். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கில்யோயி மாதத்தில் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் பொழுது சம்பவித்தது. இது எதுக்கு நான் வாசிக்கிறேன்னா, அந்த நாட்களில்
அந்த வருஷத்தில் அம்மா நல்லா கவனிக்கணும், இந்த நாட்களில், இந்த 2025 இந்த மாதத்தில் ஆமேன் அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு வைங்க. ஆமீன். நீ ஆமேன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை குறித்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. நெகேமியா, நான் சிம்பிளாக சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன், நேரமில்லை. ஆமீன். ராஜ அரண்மனையில் ஆமீன் ஆமீன் வேலை செய்கிறவன். ஆமீன். அவனுக்கு எல்லா ஆமீன் ராஜாவுக்கு உண்டான ஸ்தானத்தில் அத்தனையும் அவனுக்கு இருக்கிறது. ஆமீன். ராஜா நெகேமியாவுடைய முகம் கொஞ்சம் சோர்வாகி டல்லாக போய் நிற்கிறான். அந்த ராஜா அவனை பார்த்து கேட்குறான், உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். ஆமேன். நீங்கள் சென்னையில் சில பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதெல்லாம் இன்றைக்கி கரையேறாது. MBA படித்தவன் ஹோட்டல் என்ன பண்ணுறான் இன்றைக்கி? சௌர வேலை பண்ணின்னு இருக்காங்க. பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். ஆமேன். பாஸ்டையா வந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். ஆமேன். அந்த தம்பி பங்களாதேஷில் MBBS முடிச்சுட்டு வந்துட்டான் ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஆமேன். ஆமேன். நம்ம 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 சபைக்கு வரையில் குறைஞ்சது ஒரு 50 கார் நிற்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு 10 IAS வரணும், ஒரு 100 MBBS வரணும். ஆமேன். ஒரு 50 என்ஜினியர்ஸ் வரணும். ஆமேன். இந்த இடத்திலிருந்து கர்த்தர் ஞானவான்களை எழுப்பணும், கல்விமான்களை எழுப்பணும், ஆளுகிற அமைச்சர்களை எழுப்பணும், அரசாங்க அதிகாரிகளை கர்த்தர் எழுப்பணும். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் அந்த எழுப்புதலை என் கண்கள் காணணும். அந்த வைராக்கியம் வரணும் நமக்குள்ள. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் வரணும். நான் 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. மூத்த மக 2 டிகிரி முடிச்சிருக்கா. ஆமாம். இன்றைக்கி அவங்க கவுன்சிலிங் சைக்காலஜி சைக்காட்ரிஸ்டாக இருக்கா. 2வது மக ஆமீன் MBA ஃபினான்ஸ் HR ஒர்க் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் படிக்கிறாங்க. என் மகன் MBBS ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆமீன். ஹல்லேலூயா. நல்ல படிக்க வைங்க. ஆமீன். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், பிரபுக்கள் மத்தியில் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற தெய்வம். இந்த தெய்வத்தை நீ அறிந்து கொள்ளணுமா? சும்மா வந்து போறதல்ல. ஆமீன். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்துக்கும் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. உன்னை சும்மா அழைக்கல, சும்மா வேறு பிரிக்கல. ஆமீன். உன்னை நம்பி அவர் அழைத்திருக்கிறார், உன்னை நம்பி அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமீன். அதை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதை நீ பயன்படுத்த வேண்டும், அதை அபியாசப்படுத்த வேண்டும். உன் நடைமுறை வாழ்க்கையில நீ உன்னை வெளிப்படுத்த வேண்டும். இன்னும் நல்லா சொல்லட்டுமா, நீ எதுக்கெல்லாம் ஜெபம் பண்றியோ அதற்கெல்லாம் முயற்சி எடுக்கணும். நீ எப்படியெல்லாம் ஜெபம் பண்றியோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஜெப வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒத்து போகணும். ஆமேன். அல்லேலூயா. இங்கே வந்து நம்முடைய ஆண்டவரை யாரும் ஏமாற்ற முடியவே முடியாது. கும்பலில் கோவிந்தா போகிற கூட்டம் இது அல்ல. 1000 பேர் 2000 பேர் 10,000 பேர் நெருக்கினாலும் என் துணியை தொட்டது யார்யா? ஆமேன். என் வஸ்திரத்தை தொட்டது அதுதான் நீ நானும் ஆராதிக்கிற தெய்வம். அவன் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமேன். 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 உன் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர். தாவீது தன் மகனுக்கு சாலமோனுக்கு சிங்காசனத்தை கொடுப்பதற்கு முன்பாக அவர் கொடுக்கிற அறிவுரை என்ன தெரியுமா? அப்பா, அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன், அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் கண்காணிக்கிற தேவன், அவர் உள்ளங்களையும் ஆமீன் இருதயங்களையும் ஆழங்களையும் அறிந்திருக்கிற தேவன். நீ அவருக்கு முன்பாக பயந்து அவரையே சேவி, அவரையே தேடு. நீ அவரை விட்டுட்டுனா அவர் உன்னை விட்டுருவார். ஆமேன். சத்தமா அல்லேலூயா, 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 ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். தாவீது நினைச்சா இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. நான் சம்பாதிச்சு வச்சது என் பிள்ளைக்கு இருக்குது. அவன் 2 தலைமுறை 10 தலைமுறை அப்படிலாம் இல்லை. தாவீது கருத்தாய் கற்றுக் கொடுக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆமேன் கர்த்தரை குறித்த அறிவின் மேன்மையை கற்றுக் கொடுங்க. ஆமேன். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். ஆமேன். கர்த்தரை அறிகின்ற அறிவுக்குள்ள பிள்ளைகள் வளர்க்கப்படணும்.
ஆமேன் செய்திக்கு வருகிறேன். நெகேமியா ஆமேன் ராஜ அரண்மனையில் இருக்கிறான். அந்த நெகேமியாவுக்கு ஒரு செய்தி ஆமேன் மீதி பழைத்த சகோதரர் மூலமாய் வருகிறது. ஐயா, நம்முடைய சொந்த பட்டணம் எதிரிகளால் கொளுத்தப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு ஆமேன் ஜனங்களின் உடைமைகளும் கொள்ளையடிக்கப்பட்டு போய்விட்டது. எருசலேம் பட்டணம் இப்போ எப்படி இருக்கிறது? அலங்கம் இல்லாமல் இடிக்கப்பட்டு ஆமேன் இப்பொழுது இந்த காலத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆமேன் ஆமேன். நெகேமியா என்ன பண்ணார்? ஓ மை குட்னஸ், அப்படியா ஓஹோ, நீங்கள் ஆடினீங்கல்ல, ஓடினீங்கல்ல, அப்படி தானே யோசேப்பும் சொன்னார். அனந்தமிங்க திரும்பி வந்து போயிடுது. குழியில் போட்டிங்கல்ல, வித்தீங்கல்ல. ஆமேன் அல்லேலூயா. அவங்கள பார்த்து அவர் அழுதாருங்க, கட்டி அணைக்கிறார். ஆமேன். தட் இஸ் கால் கிறிஸ்டியானிட்டி. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமேன். நெகேமியா அப்படி சிம்பிளாக இஸ் நாட் டேக், ஆமேன், அவர் ஈஸியாக எடுக்கலை. ஆமேன். அதை கேட்ட உடனே அவர் கொஞ்ச நாள் துக்கித்து ஆமேன் அழுது உட்கார்ந்து ஆமேன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆமேன் அவர் 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 சொல்றாரு, ஆண்டவரே என் பிதாக்கள் செய்த பாவங்களை மன்னியும். ஆமேன் அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். துதித்த தாவீது, ஆமேன் துதியின் அபிஷேகம் பெற்ற தாவீது கோலியாத்தை வீழ்த்துகிறான். ஆமேன் ஆமேன். ஜெப அபிஷேகம் பெற்ற நெகேமியா இந்த செய்தியை கேட்ட உடனே கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறான். அம்மா அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. ஆமேன். அமைதியாக இருக்க வேண்டிய குடும்பம் இடிக்கப்பட்டு கிடைக்கிறதா? சமாதானம் இல்லையா? சுகம் இல்லையா? ஏண்டா இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கணும்னு அர்த்தம். நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் வந்து விழுந்துன்னு அர்த்தம். நீங்கள் ஓடினது போதும், நீங்கள் அலைந்தது போதும். ஆமேன். நீங்கள் முயற்சி எடுத்து தோற்று போனது போதும். நீங்கள் மந்திரவாதி பின்னால் ஓடினது போதும். மாயமாலங்களை நம்பினது போதும். ஆமேன் அல்லேலூயா. நம்பி மோசமானேன்னு சொல்லி பார்க்கிறாயா? நின்று கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஆமேன். அழகாக இருக்க வேண்டியவன், அமைதியாக இருக்க வேண்டிய குடும்பம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதா? அம்மா, நீ செய்ய வேண்டிய காரியம் ஐயா கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கணும். ஆமேன் அல்லேலூயா. ஆமேன். அந்த காலத்தில், அந்த நாட்களில் ஆமேன் பட்டணம் இடிக்கப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிற இந்த செய்தியை நெகேமியா கேட்ட பொழுது ஆமேன் அவன் தரை மட்டும் தன்னை தாழ்த்துகிறான், அழுகிறான், புலம்புகிறான், உபவாசம் பண்ணுகிறான். ஆமேன். உபவாசம் பண்ணுகிறாம்மா. அம்மா கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். இந்த காலத்தில் ஆமேன் அல்லேலூயா எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன் அல்லேலூயா. நீயே நானும் ஜெபிச்சிருந்தா இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்காதே. ஆமேன். யோசித்து பாருங்களேன். ஒருவேளை அதுக்கு மேலே தெய்வ திட்டம். ஆமேன் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் பிரயாணங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். கர்த்தர் இந்த காலத்தில் உன்னை நம்பி தேசத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை. ஆமேன். செல்வந்தர்கள் கையில் இல்லை, விஞ்ஞானிகள் கையில் இல்லை. அவரை நோக்கி இரவும் பகலும் காத்து ஜெபிக்கிற ஆமேன் உன்னை நம்பி என்னை நம்பி கர்த்தர் தேசத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன் அல்லேலூயா. இந்த தேசத்தின் எதிர்காலம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது, நம் காலத்தில் இருக்கிறது. ஆமேன் அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன். அதை கேள்விப்பட்ட நெகேமியா காத்திருக்கிறான், அழுகிறான், புலம்புகிறான். ஆமேன். ராஜா கிட்ட போய் நிற்கிறான். ஆமாம். இந்த ஜபத்தை முடிச்சுட்டு ராஜா கிட்ட நிற்கவொன்னே ராஜா கேட்குறார், ஏன் உன் முகம் வாடி போய் கிடக்குது? ஒரு யோசித்து பாருங்கள். ஒரு உலக பிரகார ராஜாவே அப்படி கேட்கும்போது ஆமேன் உன்னையும் என்னையும் உண்டாக்கின இயேசு ராஜா உன்னையும் என்னை எப்படி மறந்து விடுவார்? ஆமேன். அதுதான் 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால் உங்கள் கவலையெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்களே சுமந்துன்னு வாங்க, சுமந்துன்னு போங்க, போட்டுருங்க, வைத்து விடு. இங்கிலீஷில் அழகாக இது, தூக்கி எறிஞ்சு விடுங்கள். ஆமேன் ஹல்லேலூயா. உங்கள் பாரங்கள் அவர் மேலே இந்த சபையில் வந்து எரிந்து விடுங்கள். ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. ஆமேன். நீயும் நானும் சுமக்க தேவையில்லை, அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமேன். அதை கேட்ட நெகேமியா காத்திருக்கிறான்,
உபவாசம் பண்ணுகிறான், கண்ணீர் விடுக்கிறான். ஆமென். ராஜா சமூகத்தில் போய் நிற்கிறான். ராஜா சும்மா அனுப்பல, அந்த அதிகாரத்தை கொடுத்து அவனுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து ஆமென் அலங்கத்தை ஆமென் கட்ட அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நெகேமியா போகிறார், எல்லாரையும் ஆமென் என்ன பண்ணுறாரு, சேர்க்கிறார். கூட வர ஜனங்கள்லாம் சேர்க்கிறார். ஆமீன். நெகேமியா அதை கட்ட எழும்பும் பொழுது ஆமீன் சில பேர் சில விதமாக பேசுகிறாங்க. இவன் எப்படி பண்ண போகிறான், எழும்ப தான் செய்வாங்க. ஐயோ இவனா நேத்தெல்லாம் அங்கே சண்டை போட்டுருந்தா இன்னைக்கு பைபிள் தூக்கிட்டாலே. ஆமீன். டு நாட் பேக். ஹல்லேலூயா. ஆமீன். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன். ஆமீன். இந்த வேதத்தை நான் சுமந்திருக்கிறேன். ஆமீன். ஹல்லேலூயா. இந்த வேதம் என்னை சுமக்கும் என்பதை நம்பியிருக்கிறேன். ஆமீன். இதோடு என் வாழ்க்கை சுயநலமாய் மாறாது. ஆமீன். என் ஆண்டவருக்காக ஆமீன் இந்த ஆத்ம பாரத்தை நான் சுமந்து கொள்ளுவேன்.